எல்லோருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஜப யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அதை பற்றி தான் நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். அதாவது என்னன்னாக்கா, செட யோகம், சன்மார்க்க யோகம், ஆத்ம யோகம், இந்த மாதிரி யோகங்கள் 8 வகைப்படும். அதை பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வள்ளலார் கூட பார்த்தீங்கன்னா சமரச மார்க்கம் சன்மார்க்க யோகத்தில் போகக்கூடியவங்க. அவங்க என்னன்னாக்கா, தியானத்துக்கு ரொம்ப டீப்பாக இது பண்ண மாட்டாங்க. மேலோட்டமாக தியானம் பண்ணிட்டு கல்ப முறைகள் ரசவாதம் மாதிரி பண்ணிட்டு மேலோட்டமாக போயிடுவாங்க. அப்போ இந்த ஜப யோகத்தை பற்றி சில விளக்கங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன். என்னென்னா, ஜபம் என்பது என்னன்னாக்கா, மந்திர முறைகளை தீட்சை வாங்கி அதில் பயணிக்கக்கூடியது தான் அந்த ஜப யோகம். பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மூதாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்டார்டிங்கில் கண்டினியூவாக ஒரு ருத்ராட்ச மாலை, ஒரு 108 மாலை வாங்கிக்குவாங்க. அதில் வாங்கிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியலை. அப்போ நான் பகவத்கீதைகள் புரட்டையில் சில விஷயங்கள் இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. என்னென்னா, ஆத்ம யோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு யோகங்களும் ஒவ்வொரு நிலைப்படும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஜப யோகம் என்பது என்ன, அதை நம்ம எப்படி பண்ணுறது, அதற்கு தேவையான விஷயங்கள் என்ன. ஜபம் என்றால் நம்மளோட உடல்நிலைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இருக்கிற இடங்களையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஜப யோகத்தை நம்ம முழுமையாக பூர்த்தி பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய மனசையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்துக்கு போயிட்டு நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு அந்த வேண்டிக்கிட்டு வரலாம். அதற்கு உண்டான இயந்திர முறைகளை நீங்கள் வரைஞ்சி ஒரு இடத்துல வச்சுக்கணும். 108 மாலை ருத்ராட்சம் வாங்கிக்கலாம், இல்லைனாக்கா படிக மாலை வாங்கிக்கலாம். இந்த 2 மாலைகளும் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறையா மாலைகள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாத சில மாலைகள்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னாக்கா காட்டுப்பகுதியில், அதாவது கர்மயோகம் அந்த மாதிரி யோகம் பண்ணுறது காட்டுப்பகுதியில் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா துளசி மாலை, இந்த மாதிரியான மாலை நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, விஷ்ணுவுடைய வழிபாடு பண்ணுறீங்கன்னாக்கா துளசி யூஸ் பண்ணுங்கள். சிவன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் ருத்ராட்சம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நார்மலான நான் ஒரு மலையை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா படிக மலை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இந்த 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச மலையை ஒன்று வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் முதன்னு ஜபயோகம் தொடங்க போகிறீங்க. ஒரு கடற்கரைக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சூரியனை நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லைனாக்கா ராமேஸ்வரம் போங்க. ராமேஸ்வரம் போயிட்டு அங்கே சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. வழிபாடு பண்ணிவிட்டு கடற்கரை ஓரமாக காலையில் உட்காந்து மணல் வெளியில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஒரு மந்திரம் தெரியல, அந்த மந்திரத்தினுடைய பொருள் தெரியணும். பொருள் தெரியாமல் நீங்கள் என்ன மந்திரம் செபிச்சு ஒன்றுமே ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மந்திரம் தெரிஞ்சால் நீங்கள் அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு என்னென்னா, உங்களுடைய மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. ஒன்று நமச்சிவாயா சொல்கிறீங்கன்னா அந்த மந்திரத்துக்கு உண்டான பொருளை தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நமோ நாராயணா சொல்கிறீங்கன்னா அதுக்கு உண்டான பொருள் தெரிஞ்சுக்கோங்க. முருகான்னு சொல்கிறீங்களா, சரணபவான்னு சொல்கிறீங்களா, இல்லை சித்தி விநாயகர் கணபதி வழிபாடு பண்ணுறீங்களா, இல்லை அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களா, அதுக்கு உண்டான மந்திர முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு சித்தி பண்ணி ஒரு தேவையான மந்திரத்தை நீங்கள் உங்களுடைய குரு மூலியமாக வாங்கி கொள்ளுங்கள். அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வரணும். எந்திரங்களோடு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப நாள் ரொம்ப வருடங்கள் பண்ணாங்க அந்த மந்திரங்கள் லட்சம், 1 கோடி இந்த மாதிரி போகல உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். அதன் மூலமாக சில சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன மந்திரங்கள் செபிக்கிறீங்க, அடுத்து இதை என்ன பண்ணுவாங்க, ஒரு மந்திரம் செபிச்சு உங்களுக்கு திணறு கொடுப்பாங்க. இந்த முறைகள்லாம் நம்மளுடைய பழங்கால முறைகளில் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ இந்த ட்ரிக்குகளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வரையில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஜப யோகம் இன்னும் சொல்லக்கூடியது. ஜபம் என்றால் என்ன, அந்த ஜபம் கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணுவாங்க, பார்த்துருப்போம் நம்ம. சில விஷயங்களில் சில இதிலலாம் ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க. 10 பேர் 20 பேர் உட்காந்துட்டு அந்த கூட்டமாக அந்த ப்ரேயர் பண்ணுவாங்க. அது ஏன்னா அந்த கூட்டு பிரார்த்தனையினுடைய பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன் நிறைய விஷயங்கள்ல. ஒருத்தர் தனியாக இருந்து போராடுவதற்கும் கூட்டமாக இருந்து பிரார்த்தனை செய்வதற்கும் ப்ரேயர் பண்ணுறதுக்கும் ஜெபம் பண்ணுறதற்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமான சக்திகள் கிடைக்கும் என்பது பொருள். அதாவது என்னன்னாக்கா, ஒருத்தராக சேர்ந்து ஒரு வீடை கட்டுறதுக்கும் ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த வீடை கட்டுறது சீக்கிரம் அது பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைந்து விடும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஜப யோகத்தில் இந்த மாதிரி கூட்டு பிரார்த்தனையும் உண்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஜப யோகத்தினுடைய அனுமதி. அதுக்குண்டான மாடல் விஷயம், ஒருத்தர் திண்ணூறு அணிஞ்சுக்கிடுவாங்க, சில பேர் துளசி மாலை அணிஞ்சிட்டு அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை பூர்த்தி அதாவது ஜபம் பண்ணுவது தான் ஜப யோகத்தினுடைய அடிப்படை பங்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா பகவான் ராமன் விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா, கிருஷ்ணர் ஒரு சில விஷயங்களில், அதாவது வாசனை திரவியங்கள்,
நீர், இலை, புஷ்பம் இதை எவன் ஒருவன் எனக்கு மன திருப்தியோடு எனக்கு அர்ப்பணிக்கிறானோ நான் அவனை முழுமையாக என்னுடைய பக்தனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அதாவது என்னன்னா வெறும் மந்திரம் மட்டும் செபிக்க கூடாது. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க நைவேத்தியம் இதெல்லாம் வைக்கணும். அது ஸ்டார்டிங்கில் பண்ணையில் உங்களுக்கு பூஜை புனஸ்காரம் பழம் இதெல்லாம் வைக்கையில் தான் பார்த்தீங்கன்னா கும்பம் வைக்க வேண்டும், அதில் அரிசி வைக்க வேண்டும். இதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அதை இறைவன் திருப்தி அடைகிறான் என்று கிருஷ்ணர் சொல்கிறார். என்னன்னா இலை, நீர், புஷ்பம் இதை எவன் ஒருவன் எனக்கு மன ரீதியாக அர்ப்பணிக்கிறானோ நான் அவனிடம் என்னுடைய மன ரீதியாக நான் திருப்தி அடைகிறேன் என்று என்ன சொல்கிறார் கிருஷ்ணர் தன்னுடைய பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் என்னன்னாக்கா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுவது தான் இந்த ஜபயோகத்தினுடைய சாராம்சம். முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து போகும். இப்போ ஸ்டார்டிங்கில் விநாயகரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா துளசியை ஏற்க மாட்டாங்க. இப்போ விஷ்ணுவை ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எற்கஞ்செடியை ஏற்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒரு இதில் தள்ளிக்குவாங்க. அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகளுக்கு உண்டான ஜபயோகத்தை ஃபாலோ பண்ணுவது தான் ஜபயோகம் எனப்படும். அந்த காலங்களில் ஸ்டார்டிங்லலாம் முனிவர்கள் ஒரு காட்டுப்பகுதியில் போய் உட்காந்து காலையில் வெள்ளனமே உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. நதிக்கரை ஓரமாக சூரியன் எழுவதற்கு முன்னாக சூரிய தேவன் மந்திரம் சொல்லிச்சு ஜெபம் பண்ணிட்டு வருவதாக சித்தர்கள் காலம், அகத்தியர் காலம் அந்த மாதிரி முனிவர் காலத்துலலாம் இப்போ அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அதெல்லாம் நான் படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இந்த முறைகள்லாம் ஃபாலோ பண்ணி வருவது தான் ஜபயோகம் எனப்படும். இந்த யோகத்தை தெரிந்து கொண்டு இது ஒரு அருமையான யோகம். அதான் ஸ்டார்டிங்கில் போய் தியானம் பண்ணிட்டு ஒரு மரம், அதான் ஆலமரம், அரச மரம், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக நதிக்கரையில் தியானம் பண்ணிட்டு வருவது, இது இப்படி ஃபாலோ பண்ணிட்டு வருவது தான் பார்த்தீங்கன்னாக்க ஜப யோகம் எனப்படும். இந்த யோகத்தினுடைய சாராம்சம் நிறைய இருக்கிறது. நீங்கள் வேணால் பகவத்கீதையை வாங்கி புரட்டி பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.